கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. கிட்டவா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு நினச்சது போல் தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அப்படி தானே? தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இருக்கேன், அவன் இன்னொரு 8 நாள் பொறுத்துக்க, அதில் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி இந்த டைம் ஊருக்கு போகும்போது அங்கேயும் இன்னொரு கலகமும் நடக்கும். போன டைம் நடந்துச்சுல, அதே மாதிரி இன்னொன்று நடக்கும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அங்கேயே போய் செட்டில் ஆகிற மாதிரி கருப்பு அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். அப்படியா? சரி, நம்ம எதிர்பார்த்தது போலயே எந்த குழப்பம் வர்றது கிட்டவா. தீர்த்து எப்படி குடிப்பேன்? ஏதோ ஒரு குழப்பமாகவே இருக்குது, இருக்க இல்லையா? அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு இன்றைக்கே முடிவு பண்ணியாச்சு. அதனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிகிற மாதிரி உனக்கு ஒரு யோசனை ஓடுது இல்லையா? அந்த யோசனை இன்னையோட சரியாக போயிடும். நம்ம 3 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன், பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, இதோட பிரச்சனை தீர்ந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. இதோடு நான் கருப்பம் தீர்த்து கொடுத்துரு. இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தேய்ச்சி குளிச்சுட்டு என்னை வந்து பார். நான் கருப்பம் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு இருக்கிற சிக்கலும் தீர்த்து கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல கோபி வச்சுப்பா. கோபி ஓனுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மோனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சித்திரை 15ஆம் தேதிக்கு மேலே பொண்ணோட ஜாதகம் வரும். அதில் நீ பார்த்து உன் மகனுக்கு சரி பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு நிரந்தரமான எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். போய் காலைல வந்துப்பான். சரிப்பா, இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா வர ஆடி மாதம் முடியணும். ஆடி முடிய வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆடிக்கு மேலே உனக்கு நிரந்தரமாக உனக்கு தீர்வு கருப்பசாமி உனக்கு பண்ணி கொடுத்து நீ எல்லாரும் போல் நம்மளும் சந்தோஷம் பிரியமாக வாழ்கிற காலம் வெகு விரைவில் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் பயப்பட வேணாம். கருப்பை நான் கூட இருக்கேன். கடையில் கொண்டுட்டு போய் இதை வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் மகனை கொண்டு நீ 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன்ப்பா. அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. பௌர்ணமிக்கு இங்கே வந்துடணும். சரியா? நீ கேட்டது போல் சித்திரை 5க்கு மேலே ஜாதகம் வரும். உன் பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிடும். ஆனால் ஆடி வரைக்கும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆடிக்கு மேலே நிரந்தர தீர்வு நான் பண்ணி கொடுத்துட்றேன். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஒட்டஞ்சத்திரம் வச்சுப்பா. ஒட்டஞ்சத்திரம். அப்படியா? சரிப்பா. படிப்பு அப்படின்னு வந்து என் மகன் வந்து கேட்டான். நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக காலேஜ் வேறு அமையணும், அதே மாதிரி பக்கத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நல்ல முறையாக சந்தோஷம் பிரியமாக வாழணும். அப்படித்தானே? அதனால் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. சரியா? அந்த 30 நாள் முடிகிறதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். நீ கேட்டதுக்கு பதில் அப்போ கிடச்சிடும். அது வரைக்கும் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா கூட இருந்து நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி என் கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. யார் வம்பு சண்டைக்கு வந்தாலும் சரி, நீ எதுவுமே பேச வேணாம். யார் வந்தாலும் தெரிஞ்சு தெரியாமையும் நீயே பார்த்துக்க கருப்பசாமின்ட்டு போயிடு. அடுத்த 15 நாள் உங்கள் அண்ணன் முன்னாடி அதுக்கு உண்டான பதில் உனக்கு கிடச்சிடும். அப்படி இருந்தால் போதும்ல? அதே மாதிரி பிள்ளையை நல்லபடியாக படிக்க வச்சு, அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். ஆமாப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நாளையிலேருந்து எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து அப்படின்றியா? மறுபடியும் போய் காலை விட்டு வைப்பா. ஒரு 3 பாட்டில் எடுத்து ஊற்றுப்பா. சரி. அதனால் கருப்பசாமி இன்னும் 1 வாரத்துலேயே ரிசல்ட் தெரியுமா? நீ கேட்ட கேள்விக்கு 30 நாள் வேணாம், 8 நாள்லேயே அதுக்கு ஒரு பதில் கிடச்சிரும். அப்படின்னா 8 நாள் உனக்கு கிடச்சிரும். சரியா? கிட்டவா. என்னென்னு தெரியுமில்ல? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒத்த கையில் தான் வாங்குவியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா கூட இருந்து என் பிள்ளைக்கு நல்லபடியாக மார்க் வரணும், காலேஜ் நல்ல காலேஜில் சேர்த்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நலவாசப்பட்டியில் கட்டி விட்டுரும். சரியா? இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது யார் யார் என்னென்ன பண்ணினாலும் கருப்பசாமியை பார்த்துக்கணும். இன்னொரு இருப்பிடத்தில் நாளாக கட் பண்ணி போட்டுரும். 1 வாரத்துலேருந்து உனக்கு தெரிஞ்சிடும் பக்கத்தில் என்னென்ன நடக்குது, எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினா போதும்ல? கூடயே வரப்போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா.
கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி இதில் டெய்லர் கடை வச்சுருக்கிறது யார்? ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கல, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாள் போகிறதுக்கு அதிலேருந்து நீ கேட்டதோட கடையில் நல்லா வருமானம் வந்துடும், கடனையும் கட்டி எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் மாற்றி நீ அமைக்க வேண்டியது வரும். அதனால் பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு வா. பௌர்ணமிக்கு அன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுறேன். உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கடனையும் கட்டி 10 பேர்த்துக்கு நம்ம வேலை கொடுத்தாலும் நம்மளும் நிம்மதியாகிற மாதிரி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். இதை தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் குடும்பத்தில் சாப்பிட்டணும், சரியா? நீ கேட்டதை போல் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக அமைச்சு கொடுத்துறேன். 11 நாளைக்கு மேலே நீ கேட்டதெல்லாம் அமைச்சிடலாம். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் கோத்தகிரி வச்சுப்பா. அப்படியா, சரிப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமியிலே பேசாமல் பேச சொல்லு, போய் காலையில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா வாரிசு நமக்கு வேணும். அதே மாதிரி வாரிசு கருப்பசாமி நீ உன்னோட வேண்டுதலுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த முடிவில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்ம நினச்சதோட விசேஷத்துக்கு நம்ம நினச்சது உனக்கு நடந்தால் போதும்ல, நடந்த போதும்ல, போய் காலை வந்துட்டுவான். அதே போல் நம்ம வியாபாரம் ஒன்று பண்ணுறோம். அந்த வியாபாரத்தில் ஒரு நெருக்கி கொண்டு வந்துட்டேனே, தெரியுமா தெரியாதா? அதனால் எவ்வளோ நாளாக எழுத்துட்டு இருந்துச்சு. அதனால் கருப்பசாமி நெருக்கி கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நீ கேட்டது போல் உனக்கு அதில் அமைச்சு கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு இப்போதைக்கும் குறவில்லாமல் தான் வச்சுருக்கேன். அதே போல் உனக்கு அதில் ஒரு செட்டில் ஆகிற மாதிரி அமைச்சா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா, கிட்டவா. பௌர்ணமியை முடிச்சுட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியாப்பா, எல்லாரும் மறுபடியும் கேள்ல விழுப்பா. உடல்நலை வந்து சரியில்லை. அப்படியாப்பா, சரி சரிப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் சுற்றி பார்த்தல கருப்பசாமி நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக கடைபிடிப்பியாப்பா? வருவில்ல, வர தை பொங்கல் முடிஞ்சு நீ வந்து உன்னோட வேலைக்கு நீ போகலாம். அந்த மாதிரி கருப்பை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். வருவியா? வருவில்ல, நான் கொடுக்குற கனியை வாங்கி தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டதோட தை மாதம் வந்து நீ வேலைக்கு போயிடலாம். அந்த மாதிரி நான் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதனால் கிட்டவா. சரிப்பா, சரி, இதை மட்டும் சாப்பிடு. சரிப்பா, இந்த குடி. ஒரு கையிலே பிடி, சிந்தாமல் குடிக்கணும். இப்போ போய் கையில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறது எது இருந்தாலும் வீட்டை சுத்தம் பண்ணிடணும், சரியா? தாயத்து தகடு எதுவும் இருக்கக்கூடாது. தாயத்து தகடு எதுவும் இருக்கக்கூடாது வீட்டில். உன்னோட குலசாமி நான் கொடுக்குற கருப்பசாமியோடது, இதை 2 மட்டும் வச்சுக்க. நீ கேட்டது போல் பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி நாளையிலேருந்து ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி தேவையில்லாத மருத்துவ செலவும் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி பழையபடி எல்லாரும் போல் நம்மளும் சந்தோஷமயமாக போகிற மாதிரி கருப்பு அமைச்சா போதுமா? உனக்கு நான் அதை சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நான் கேட்டதை நீ செஞ்சிடணும். உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுற. அதுக்கப்புறம் நான் கேட்டதை செய்வில்லை, அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடணும். பொருளாதார நாளையிலேருந்து நெருக்கடி இல்லாமல் படிப்படியாக எல்லாம் மாற்றத்தை கருப்பை உருவாக்கி கொடுத்துட்றேன். தேவையில்லாத மருத்துவ செலவும் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நாளையிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. மொதல் வீட்டை சுத்தம் பண்ணிடணும், வீட்டை சுத்தம் பண்ணிடணும், சரியா? அதனால் இதை முந்தானியில் பிடி. 4 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்ப்பா, சரியா?
நான் டியூட்டியில் உனக்கு ஜாயின் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ கேட்டதை எனக்கு செஞ்சிடும். அது வரைக்கும் எனக்கு எப்போ போல் மாலையும் பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். கருப்பை நான் கூடவே வந்துடுறோம். தவறாமல் எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி இங்கே வந்துடணும். கனி வாங்கி என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். நீ கேட்டதோட அடுத்த 3வது மாதம் என்னோடய ஆடி திருவிழா வர்றதுக்குள்ளேயே உனக்கு ஓரளவுக்கு நான் பரவாயில்லப்பா அப்படின்னு நீ சொல்லணும். அதனால் நான் அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தில் காரமடை வச்சுப்பா. காரமடை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. அதனால் கருப்பசாமி உனக்கு தொழில் வியாபாரமெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கா இல்லையா? போயிட்டுருக்கு. அதில் நட்டம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இருந்தாலும் கையில் மிச்சம்தான் வைக்க முடியல. அதனால் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 5 நாள் பொறுத்துக்கிடாமானே. அதனால் உனக்கு பொருளாதாரத்துக்கு போடுறதுக்கு பணமும் வந்துடும். அதே போல் நீ நினச்சது போல் உனக்கு மிச்சமும் நிற்கும். அதனால் கடன் வாங்காமல் அடுத்தது ஆர்டர் எடுக்கும்போது கை கேஷ் வச்சு எடுக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? போய் காலையில் வந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே நமக்கு நல்ல வருமானம், அதே போல லாபமும் நிற்கும். ஆர்டரும் உனக்கு நிற்காமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சா போதும்ல. தொழில் 2 பண்ணுறோம். 2லேயும் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? மிச்சம் மட்டும் நிற்கணும். நான் கருப்பசாமி 3 நாள் பொருள் 3 நாள்லேருந்து உனக்கு நான் கருப்பை மாற்றத்தை கொடுக்குறேன். ஒன்றை அறுத்து போட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிரு, ஒன்று ஃபேமிலியோடு எல்லாம் சாப்பிட்றணும். நீ கேட்டது போல் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஆமாப்பா பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்க்கணும். வந்துடுவில்ல? நான் கருப்பை கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்துட்டு ஆதியூர் வெயிட்ஸுப்பா. ஆதியூர். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. தொழில் அதுவும் பெருசாக ஆனால் முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் தொழிலும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி இன்னும் இருக்கிற காலங்களாவது கொஞ்சம் நாளைக்கு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்துலேயும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அதுவும் என் கண்ணுக்கு சிக்கலை. எப்படிப்பா இருக்க? அப்படி தானே இருக்க? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதனால் இருக்கிற காலங்கள் நிம்மதியாக இருக்கிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அப்படி உருவாக்கினா போதும்ல. அதனால் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சுறேன். அறவயிறு கஞ்சியாக இருந்தாலும் உனக்கு நிம்மதியாக கருப்பம் கொடுத்தா போதுமா? அதனால் தொழிலும் நல்லாயிருக்கும், குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது, உடல்நிலையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? 3 கனி கொடுக்குறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. டெய்லி ஒன்று இன்னைக்கு, ஒன்று நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பகுதியை சாப்பிட்றணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். டெய்லி ஒன்று தலைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போல் வரும்போதே உடல்நல கொஞ்சம் சரியாயிடணும். அதே மாதிரி எத்தனை வருஷமாக ஆகி என்னென்ன பண்ணி வச்சுருந்தாலும் அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. நான் கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கண்ணுக்கு காட்டுற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அப்புறம் மறுபடியும் பின்னாடி ஓடி போயிடுது. அப்படியே இல்லையா? கண்ணுக்கு காட்டுற மாதிரி இது அங்கேன்னு அங்கே தகவல் வரும். ஆனால் வந்தாலும் பெருசாக எந்த விஷயமே கண்ணுக்கு தென்பட மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உன் பிள்ளைக்கு நான் நல்லபடியாக உனக்கு தொலாவி பிடிச்சா போதுமா? அதனால் எனக்கு 108 கனியில் எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். நீ கேட்டதோட உனக்கு 4 நேரமும் குறித்து கொடுத்துறேன். தவறாமல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் என்னை பார்த்துட்டு போ. சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சா போதுமா? கிட்டவா. அதே போல் உனக்கு வாகனமும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நான் கருப்பசாமி எல்லாரும் போல் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பம் கூட வச்சுருக்கிறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதுமில்ல. உன் மகப்பு எங்கே இருக்கா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. உன்னை வீட்டை காப்பாற்றணும் கூறி 1. அப்படியா? சரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு ஒரு பிரச்சனையை கருப்பை முடித்து கொடுத்துட்டேன். கொடுத்தனா கொடுக்கலையா? அதனால் கருப்பசாமி அதே போல் நம்ம வீட்டையும் காப்பாற்றணும். அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல போய் குடியிருக்கணும். அதே போல் சிக்கல் இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வரணும். கட்டாயம் கருப்பை ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு பிரச்சனையும் உருவாகும். அந்த பிரச்சனையில் நீ போய் முன்னாடி நின்றக்கூடாது. சரியா? அது 1. 2வது கருப்பசாமி இப்போ அந்த கேஸ் பிரச்சனைலேருந்து 1ல் ரிலீஸ் பண்ணிட்டோம். அவன் நீ எந்த விதமாக நம்ம போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீ போய் முன்னாடி நிற்கக்கூடாது. பிரச்சனை ஒன்று உருவாகும்ப்பா ஆடி அமாவாசைக்குள்ளே. சரியா? அந்த பிரச்சனை ஆனாலும் நீ மாதத்தில் 2 நாள் இங்கே பார்த்துட்டு போயிரு.
பிரச்சனையான எங்கிட்ட வந்து சொல்லணுமே தவிர நீ கோர்ட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது. சரியா? பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு ஆண்னால் அவளுக்கு பிரச்சனை உருவாகும். அப்போ உருவானா மட்டும்தான் உனக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு மாற்றி அமைக்க முடியும். உனக்கு உங்கள் வாரிசு வந்தால் போதும், உனக்கு அவகிட்டேருந்து வெளியில் வரணும். உன்னோட ஐடியா அதுதானே. அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு உன்னோட வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து சிக்கல் இல்லாமல் இப்போ எப்படி வந்தோமோ அதே மாதிரி அதில் அமைச்சா போதுமா? கிட்டவா இப்போவும் சொல்கிறேன், ஆடி அமாவாசைக்குள்ளே பிரச்சனையை நான் தான் இழுத்து விடுவேன். அவளுக்கு இன்னொரு ஆண்னால் பிரச்சனை வரும். வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? உனக்கு தகவல் வரும். வந்துச்சு அப்படின்னா உனக்கே நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. அப்போ அவனுக்கு உனக்கு கோபம் வரக்கூடாது. சரியா? வந்துச்சுன்னா மறுபடியும் புதுசாக ஒரு கேஸும் உருவாகும். அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சொல்கிறேன், ஆடி மாதத்துக்குள்ளே வர்றதை இப்போவே சொல்கிறேன். அதில் மட்டும் நீ கவனமாரு. அதே மாதிரி இப்போ தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி அதிலேருந்து சீக்கிரமாக அவகிட்டேருந்து வெளியில் வர வச்சுறேன். முதல் டைவர்ஸ். அப்போ உன் குழந்தைய நீயே வச்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு அவளே சொல்லிடுவாள். நீ வந்துடலாம். அதே மாதிரி வீட்டையும் காப்பாற்றிடலாம். என்னை கேட்காம வீட்டை யார் பேர்லேயும் மாற்றணும்னு நீ கனவுலையும் கூட நினைக்கக்கூடாது. நினச்சின்னா உனக்கு இடம் போச்சு, அவ்வளோதான். அதனால நீ அப்படியே இருக்கட்டும். யார் பேரில் இருக்குது இப்போ? அப்படியே இருக்கட்டும். உனக்கு அவள் வெளியில் போனால் போதும்ல, சொல்லாமல் அவள் கிளம்பிடுவான். அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். உடைய வரம்போம். கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. விஜயமங்கலம் கருப்பசாமி, ஆடி மாதம் வந்து எனக்கு பால் கூட எடுக்கணும். அப்போத்தான் உனக்கு வந்து படிப்படியாக உடல்நலை வந்து சரியாகும் அப்படின்னு உனக்கு முதவே சொல்லி அனுப்பியிருந்தனே, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி, அதனால் உனக்கு வந்து அப்பப்போ உனக்கு தொந்தரவு இருக்கிறத வந்து உடம்பு தொந்தரவு சரி பண்ணணும். கண்டிப்பாக உனக்கு அப்பப்போ 4 நாளைக்கு நல்லாயிருக்கும், 4 நாளைக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு இப்போ சாப்பிட்ருக்கேன். அதனால் இன்னொரு 30 நாளைக்கு அதை சாப்பிடு. அதனால் சடனாக நிப்பாட்ட வேணாம். இப்போ டெய்லியும் சாப்பிட்றது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அடுத்த ஒரு 15 நாள் கழித்து 2 நாளைக்கு ஒருக்கா, இப்படி படிப்படியாக குறைச்சிட்றமான. ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே நீ மெடிசனை நிப்பாட்டிடலாம். ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்து முடிகிறதுக்குள்ளே உனக்கு உடம்பு 3/4 சரியாயிடும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசிக்கும் போது உனக்கு பழைய வேலை. சரியா? வேலையும் உருவாக்கி கொடுத்து 4 காசு சம்பாதிக்கிறதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலை விட்டுவான். அதை அமைச்சு கொடுத்துட்றேன். 2வது, நம்ம நினச்சது போல் பணம் போய் கேட்டால் கிடைக்குமா? ஒரு வாய்ப்பு போய் கேளு. வர்றதுக்கு வாய்ப்பு 3/4 கிடையாது. இருந்தாலும் உன்னோட திருப்திக்கு வேண்டி நீ போய் கேள். கிடைச்சதுன்னா அது உனக்கு லாபம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடு. அது முடியாது அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கு மனசை தேத்திட்டு இப்போவே வந்துடலாம். அதுக்கு 2க்குமே இப்போவே பதில் சொல்லிடுறேன். சரியா? அதனால் நம்ம வர வேண்டிய சொத்து நமக்கு வந்துடுமா? அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் கட்டாயம் வந்துடும். நம்ம சொத்து வந்துடும். பணம் கொண்டு சிக்க வச்சுருக்கிறோம் பார்த்தியா, அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு பக்கம் போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீல்ல, அங்கே போய் கேளு. ஒரு வேணும்னு வந்து தான் சொல்லியிருக்கேன், வேணும்னா சொல்லு, நான் உனக்கு வேணால் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. கட்டாயம் அது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு வேண்டி போய் வழக்காடி ஒரு டைம் கிடைக்கிறோம்னா உனக்கு கிடைக்கிறத வாங்கிட்டு வா. இல்லைனாலும் மனசை விட்டுட்டுலாம் நீ வர வேணாம், போனால் போயிட்டு போகுது. சரியா? எத்தனையோ போச்சுல, அதில் இதுவும் போயிடுச்சு அப்படின்னு விட்டுரு. உனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுத்து, உனக்கு வர வேண்டிய சொத்தை வர வச்சு கொடுத்து, உன்னோட தகப்பனோட பேர் வாங்குற அளவுக்கு உனக்கு அதே ஏரியாவில் நல்லபடியாக திருமணத்தை பண்ணி வச்சு நிம்மதியை உன்னை வாழ வச்சா போதுமா? அதனால் கருப்பசாமி ஐப்பசி மாதம் வரைக்கும் இதில் நீ இப்படி இருக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நீ கேட்டது எல்லாமே கண்ணுக்கு கிடச்சிடும். சரியா? அதனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கிறோம். பிரச்சனை கொஞ்சமெல்லாம் கிடையாது. எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சொத்து வந்துடுமா, அதுவும் பெரும் சிக்கல் இருக்குது. அதே மாதிரி உன்னை விற்கணும் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிணறு அந்த சம்மந்தப்பட்டது அது கேட்டாலுமே உன்னை பைத்தியக்காரன்ட்டுருவேன். சொல்கிறேன்னா இல்லையா? அதுவும் போச்சு. அதனால் கருப்பசாமி இப்போ எல்லாத்துலேயும் கொண்டு சிக்கலில் விட்டுட்டு உங்கள் அப்பன் போய் சென்ட்டான். அதனால் நீ அதிலேருந்து நீ மேடேறி வெளியிடணும். அதனால் ஐப்பசி மாதம் வரைக்கும் இதில் பொறுமையாக இருக்கணும். வந்து அப்படின்னு உன்னோட லைஃப்பை நான் செட்டில் பண்ணி விட்டுறேன். சரியா? அதனால் நீ இதுக்கு வேண்டி குழப்பம் பண்ணி நம்ம வர முடியுமா, ஜெயிக்க முடியுமா, முடியாதா அப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருக்கேன், உன் சொத்து வந்துடும். சரியா? உடம்பும் ரெடி ஆகிடும். பழையபடி வேலைக்கு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரம்பா. இந்தா உன்னை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். 2 எண்ணத்தை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு இன்னும் படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா.
இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு கூடயே வரம்போ. அதாண்டாமானே சொன்னேன், சித்திரையிலிருந்து படிப்படியாக உடல்நிலையை சரி பண்ணிடுவேன். ஆடி மாதம் வர்றதுக்குள்ளேயே நீ உன்னோட மெடிசனை நிப்பாட்டிடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ நீ முழுசுமே நிப்பாட்டினதையும் மறுபடியும் தொந்தரவு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ மறுபடியும் மெடிசன் போட்டிருக்கேன். அப்படி தானே பண்ணுற? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ சடனாக நிப்பாட்ட வேணாம். சித்திரை என்னோட திருவிழாவில் வந்து கலந்துட்டு அதிலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடு. அப்புறம் ஒரு மாதத்துக்கு, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா. ஆடி மாதம் எனக்கு வந்து பால் கூட எடுத்துரும். ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரும்போது முழுசாக மெடிசனை நிப்பாட்டிடலாம். உனக்கு ஒரு பொண்ணும் கண்ணுக்கு காட்டுவேன். முதல்ல அடுத்தடுத்து நீ உனக்கு நான் கருப்பை மாற்றி அமைச்சிருவேன். சரியா? அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடயே வரும்போது. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியாப்பா? சரி. கழகத்தை மூட்டி விட்டதே நான் தானே. சரியா? அதனால் கருப்பசாமி கோவை யாருக்கிட்ட வேணாலும் வரும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்து நம்மளும் பேசணும், அவனும் பேசினான். அவன் பேசணும் தப்பு தானே எனக்கும் தெரியும். அதனால் கருப்பசாமி ஒரு தண்ணியை கலக்கி விட்டால் தானே ஒரு தெளிவு வரும். அதனால் பிரச்சனை உருவாக்கியாச்சு. எல்லாத்துக்கிட்டவும் பகையும் ஆயாச்சு. சரியா? அதே போல் நான் கருப்பசாமி அவனை சீக்கிரமாக வெளியேற்றி சின்னாவண்ணப்பட்டுத்தான் வெளியேறுவான். அதனால் அட்வான்ஸ் வாங்கினது தான். அதனால் சீக்கிரமாக அதிலேருந்து வெளியில் கிளப்பி விட்டு நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. யார் இப்படி கை நீட்டி பேசினாலும் அவனுக்கு தக்க தண்டனை கருப்பை நான் கொடுத்துருவேன். இப்போ அதைத்தாண்டமான நானும் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து வம்புக்கு வந்துட்டான். வந்ததுனால இப்போ கழகத்தை மூட்டி விட்டதும் நான் தான். அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவும் கட்டுறது நான் தான்றேன். அதுதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், போய் காலை விட்டோம். அதனால் கருப்பசாமி வர பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா காரியங்களும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அமாவாசை வர்றதுக்குள்ளே உன் கண்ணுக்கு நான் காட்டிடுறேன். சரியா? ஆனால் காட்டுனாலும் பலமாக இருக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. நம்மளை என்ன சின்னவனை படம் வச்சா அதுக்கு தக்க தண்டனை கண்ணு முன்னாடி காட்டணும்ல. கண்டிப்பாக காட்டிடுவேன். இதை கொண்டு அறுத்து மட்டும் போடு. 4 மூளைக்கு வெளியில் இடம் இருக்குதுன்னா வெளியில் எடுத்து போடு. இல்லாட்டி 2 மட்டும் வெளியில் எடுத்து போடு. 2 உள்ளே போட்டு, முன்னாடி 2 பக்கம் வெளியில் போட்டு, 2 பக்கம் உள்ளே போட்டு. நான் கருப்பை உனக்கு நினச்சது போலையே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். உன் பிள்ளையோட வேலையில் வந்து பிரச்சனை வருமா? கட்டாயம் வராது. அதனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. லீவு போட்டது ஒரு பக்கம் நம்மளோட தப்பு. அதனால் கரெக்டான பதிலும் அங்கே சொல்லலை. அதனால் கருப்பசாமி அப்பப்போ பேசுகிறது. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்தா உனக்கு வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, சரி அது நல்லபடியாக உனக்கு திருப்பி உனக்கு கூப்பிட்டா போதும்ல. நான் உன்னை வாகனத்தில் வச்சுக்க, உன்னை கொண்டுட்டு போய் நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு, நான் கூடவே வந்துடுறேன். சரியா? இதை உன் மகளுக்கு கொடுத்துரு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. அப்படியா? இதில் எலக்ட்ரிக்கல் கடையா? ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி சரிப்பா, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் ஒரு ஜாதகமே வரமாட்டேதே. அப்படித்தானே? இப்போ மகன் எங்கே இருக்கான்? 2 பேருமா? சரி. இப்போ 2 பேர்த்துக்கு நான் கொடுக்குற கனி போய் சேரணும். எப்படி போகும்? சரி. இப்போ நான் உனக்கு கொடுத்து விட்றேன். உனக்கு கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுக்குற மாதிரி வருமானத்தையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சீக்கிரமாகவே உனக்கு ஜாதகம் 2ம் உனக்கு சீக்கிரமாக அமைகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி உனக்கு அந்த இடத்துல உனக்கு நம்ம லேட்டெல்லாம் வராது. சீக்கிரமாக உனக்கு அம்மாவை பௌர்ணமிக்கு வந்து உனக்கு டைம் கொடுக்குறேன். சரியா? அந்த பௌர்ணமிக்கு நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக டைம் கொடுக்க, அந்த டைமுக்குள்ளே உனக்கு அமைஞ்சிடும். சரியா? கிட்டவா. திருமணத்தை பற்றிலாம் பயப்படாத. வயசு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒருத்தனுக்கு முடிச்சிடலாம். சரியா? இந்த 26ல் முடிச்சிடலாம். நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். போ. நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக கடையும் ஓட்டி கொடுத்துறேன். உன்னை கொண்டு கல்லாப்பட்டியில் வச்சிரு. உன்னை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் சேலம் போயிடுச்சுப்பா. சேலம். அப்படியாப்பா? சரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன் சின்ன மகனுக்கு வந்து
சித்திரை 7ஆம் தேதி வரைக்கும் அதோட வேகம் இருக்கும். சித்திரை 7க்கு மேலே அப்போ நம்மளோட பாசம்னா என்னென்னு மாறி வந்துடுவேன். சரியா? அவளை மொண்டி கட்டணும். சரியா? அவளை மொண்டி கட்டுனா என் மகனுக்கு சரியாயிடும். அதனால் நான் கருப்பசாமி நீ அவனை பற்றியெல்லாம் எதுவும் கண்டுக்க வேணாம். கெட்டு போனதுக்கு காரணமே காரணம் அவள் தான். அதுதான். அதனால் அவள் தான் காரணம். அதனால் முழுசாக அவளை மொண்டி கட்டி போட்டு அதுக்கப்புறம் இவனை சரி பண்ணி கொடுத்து அதே போல் எல்லோரும் போல் மனுஷனை இவனை மாற்றி பழையபடி கடைக்கு உன் மகன் பெரியவனே கூப்பிட்டுருவான். அது சீக்கிரமாகவே நடந்துடும். சரியா? அதுக்குள்ளே முதல்ல இவனை திருத்திட்டு தான் பெண்டிங் வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமாக அதே இடத்துல கொண்டுட்டு போய் உன்னை உட்கார வச்சா போதும்ல. அதனால கருப்பசாமி உட்கார வச்சுறேன், போய் காலைல வந்துட்டு ஓடும். இப்போதைக்கு கடை ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னெல்லாம் வருத்தப்பட வேணாம். அதுவும் கால சூழ்நிலையின் காரணம் தான். அதனால் அது இதெல்லாம் பெருசாக அதை விட 4 கடை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த சூழ்நிலையில் நிறைய இப்போ காலங்கள் சீக்கிரமாகவே வந்துடும். சரியா? அது ஒரு பக்கம். கடனை கட்டி மேடேறி வந்துடுவானா? கண்டிப்பாக வந்துடுவேன். இன்னொரு பக்கம் நம்ம அட்வான்ஸ் போட்டு அது சரியாக வருமா? அதில் சரியாக வரும் அப்படின்னா உனக்கு திரும்பி அதே வரும். அதனால் சரியாக வராதுன்னா அங்கேயே பக்கத்தில் இதை விட நல்லதாக ஒன்று அமைச்சு கொடுக்கலாமே தவிர, ஆனால் சரியாக வந்தால் மட்டும்தான் உனக்கு செட் பண்ணி கொடுப்பேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். முன்ன வச்ச கால பின்ன வைக்க வேணாம்னு உன் மகன்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பாக தேடி வரும். சரியா? ஒவ்வொன்றா சொல்லி முடிச்சிடறேன். அதனால் பெரிய மகனுக்கு கட்டாயம் தேடி வந்துடும். அதனால் கடனை கட்டி அவன் ஜெயிச்சு வந்துடலாம். அதே மாதிரி கடையும் காப்பாற்றி வீட்டையும் காப்பாற்றி கொண்டு வர சூழ்நிலை இன்னும் ஒரு 21 நாளைக்கு அப்புறம் நீ நினச்சதை விட நல்லாவே ஓடும். சரியா? அதனால் அதில் மட்டும் டேஸ்ட்டு மட்டும் மாற்றாமல் வச்சுக்க சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? நான் லோனும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் எந்த இடைஞ்சல் வராது. நான் கொடுக்குற கனி அது இடம் எங்கே இருக்குது அந்த இடத்துல மட்டும் அறுத்து போட்டிருப்பா. எந்த இடத்த வச்சு லோன் வாங்குற அந்த வீட்டில் மட்டும் அறுத்து போட்டுரு. கனியை மாற்றிடக்கூடாது. 2 ஒட்டுக்கா வச்சு வாங்குறியா? ஒட்டுக்கா வச்சு லோன் வாங்குற அப்படி தானே? இந்தா அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று. நான் சொன்னதை மட்டும் செய். எந்த பத்திரம் இருக்கோ அந்த பத்திரத்தோட இடத்துல கொண்டுட்டு போய் அறுத்து மட்டும் போட்டுரு. சீக்கிரமாக மாற்றி கொடுக்கணும்னு கண்டிப்பாக அதை மாற்றி கொடுத்துறேன். சரியா? அதனால் உன் மகளுக்கு எக்ஸாமுக்கு மார்க்கு போயிட்டே இருக்குது. அதனால் வாழ்க்கையில் தான் பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் படிப்பிலையாவது நமக்கு நல்லபடியாக ஒரு வழி கிடச்சிருமா? இன்னொன்று எழுதுறதுலேயும் மார்க்கு போகும். அதுக்கு அடுத்தது வர்றதில் கண்டிப்பாக உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்துறேன். எழுதுறதுல ஃபெயில் ஆவா. நீ அதெல்லாம் சொல்ல வேணாம். அவள் எழுதுறது எழுதட்டும். சரியா? ஆனால் அதுலேயும் போகும். அதுக்கு அடுத்து இன்னொன்று எழுத சொல்லு. அதில் உனக்கு நான் பாஸ் பண்ணி கொடுத்துறேன். சரியா? இப்போ நீ போய் ஃபெயில் ஆகிடுவியாம்மா அப்படின்னு சொன்னால் இப்போ எழுதவே போக மாட்டேன். ஆக மொத்தம் ஒன்று எழுதி மறுபடியும் போகணும். அதனால் இப்போ போய் எழுத சொல்லு. நான் கண்டிப்பாக அதில் உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றினேன். சரியா? இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் பெரும் பிரச்சனையாக நடந்து எல்லாம் முடிஞ்சு இவனை இப்போ ஒரு பக்கம் போயிட்டான். மக வாழ்க்கை ஒரு பக்கம் போயிடுச்சு. அதனால் பெருசாக கடன்லேயும் மாட்டிக்கிட்டோம். அப்படியே உன்னோட முயற்சியிலேயே கடையை ரன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரியா? அது முடிவாகிற காலங்கள் இன்னும் 1 வருஷம் 8 மாதம் இருக்குது. அந்த 1 வருஷம் 8 மாதம் நீ போராடித்தாகணும். சரியா? 1 வருஷம் 8 மாதம் கழித்து நீ கேட்டது போல் இவனை பற்றியும் கவலைப்பட வேணாம், அவனை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீ தோட்டத்தில் மட்டும் வேலையை பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கிறோம்ப்பா அப்படிங்கிறத முடியறதுக்கு 1 வருஷம் 8 மாதம் போராடித்தாகணும். கிட்டவா 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பை கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு கரெக்டாக என்னை பார்த்துட்டு போ. நான் கூடவே வரம்போ. உங்கள் கஷ்டம் எப்போ திருந்தே கேட்டேன். வீட்டை விட்டு கூட ஓடி போயிடலாம்னு தோணுது. நினச்சி இல்லை? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். 1 வருஷம் 8 மாதத்துக்கு இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைடா மகனே. அதே மாதிரி நம்ம தோட்டம் வாங்கின பார்த்தியா? தோட்டம் வாங்கினில்ல? அந்த தோட்டத்தில் அந்த ஓடையில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால உனக்கு 1 வருஷம் 8 மாதத்துக்கு முடிவுற காலம் வந்துருச்சு. அதனால தான் இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அது வரைக்கும் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொண்டு வந்துடுறேன். 1 வருஷம் 8 மாதத்துக்கு மேலே நீ அங்கே உட்கார்ந்த இடத்துல எல்லாம் நடக்கும். அதுவும் அந்த காலமும் வரும். நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொன்னேன் அந்த சூழ்நிலை அப்படியெல்லாம் யோசனை தோணும். அந்த டைம் முடிஞ்சதுன்னு அப்படியே காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால் கருப்பசாமி அப்படின்றியாப்பா எனக்கு பால் மட்டும் வேணும். ஓகே சார். யார் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துறியா? வாங்கிட்டு வாப்போ.
கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மகளை சொன்னபடி கேட்க வச்சு அம்மா அப்பாவோட பேச்சை கேட்குற மாதிரி கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்து நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பன் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா. ஒரு சில விஷயங்கள் மக முன்னாடி நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்னு தெரியுமா? தெரியாதா? ஒரு சில விஷயங்கள் மகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சா நடக்கலையா? என்னென்னு தெரியாதா? நான் மறைமுகமாக சொல்கிறேன். அதுக்கு நம்மளும் ஒரு முற்றுப்புள்ளி, நம்மளும் ஒரு காரணம்தான். சரியா? அதனால் தப்புன்னு கருப்பசாமி நான் கேட்குறேன்னு மண்டையாட்டக்கூடாது. நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, அதனால் கருப்பசாமி என் மகளை நல்லபடியாக திருத்தி கொடுத்துடணும் அப்படின்னு நான் உனக்கு திருத்தியெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி போய் காலையில் வந்துட்டு வா, நான் மன்னிப்பை கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி சூழ்நிலையின் காரணமாக நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கருப்பசாமி அதுக்கெல்லாம் நான் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்பாக ஒரு பக்கம் இருந்தாலும் கால சூழ்நிலையின் ஒரு காரணமும் இருக்கிறதுனால அதை நான் விட்டுட்டேன். சரியா? ஆனால் ஒரு சில விஷயங்கள் உன்னி கவனமாக நடந்துக்க. சரியா? அதனால் உன் மகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து பிரித்து எப்படியோ போராடி கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்ததில் அதை மீண்டும் அவனோட பிரச்சனை இல்லாமலும் வேறு எந்த பசங்களையும் பார்க்காம இன்னும் கொஞ்சம் காலம் படிப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவன் படிக்க போக மாட்டான், படிக்க நீ அனுப்பவும் வேணாம். சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் சொன்னபடி கேட்க வச்சு அம்மா சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு 5 மாதத்துக்குள்ளே முழுசாக மாற்றிடுறேன். சரியா? 5 மாதத்துக்குள்ளே முழுசாக மாற்றி நீ எதிர்பார்த்தது போல் இப்போ சிறு வயசு தானே, அதனால் எப்படியாவது படிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கலாம். அப்படின்னா உனக்கு பௌர்ணமிக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். படிக்க வைக்கலாம் அப்படின்னு உத்தரவாச்சுன்னா 5 மாதத்துக்கு வரைக்கும் பொறுமையாக வச்சிரு. 5 மாதத்துக்கு அப்புறம் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுரு. சரியா? வெளியில் வர்றதுக்கு இல்லாமல் நீ போய் பார்க்கணும், நீ தான் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு எந்த நபர் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது. அந்த மாதிரி ஹாஸ்டலில் உனக்கு நல்லபடியாக பொருளாதாரமும் கொடுத்து வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்ல இடமா அவளை கொண்டு வந்து சேர்த்தி நல்லபடியாக அவள் லைஃப்பில் நல்லபடியாக ஜெயிக்க வச்சா போதுமா? கிட்டவா. அதனால் வர்ற பௌர்ணமிக்கு என்ன பண்ணுற அப்படின்னா, அப்படியாப்பா வர ஞாயிற்றுக்கிழமைப்பா எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை, இதை 3ஐயும் வாங்கிட்டு நீ கேட்டதை போல் கருப்பசாமி என்னை கருப்பை தாயின் தகப்பனாக கூட இருக்கணும், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இல்லை, அதனால் சப்போர்ட் பண்ணுறவங்களும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கணும், அதனால் கருப்பன் தான் கூட இருக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டி இதை கொண்டு நிலவாசிப்படியில் கட்டிடும். இதை கொண்டுட்டு போய் அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால் செய்கிற சாம்பார் பண்ணுவீல்ல, சாம்பாரில் புழிஞ்சு விடுறேன், நெய்யும் சாப்பிடணும், அதில் அவளும் சாப்பிடணும். எப்படியா புத்தியை மாற்றி அவள் சொன்னபடி கேட்க வச்சிடணும் கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி புழிஞ்சு விட்டுரு. நாளையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவோம். 5 மாதத்தில் பழையபடி நீ என்ன சொன்னாலும் நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் போதுமா? நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை பாருப்பா, கூடவே வரும்போது